Working alone, the times taken by Anu, Tanu and Manu. மூணு பேர் இருக்காங்க. So, Anu, Tanu and Manu. Okay, all right. Okay, to complete any job are in the ratio 5:8:10. Time taken ratio 5:8:10 கொடுத்துட்டாங்க. இது time taken ஓட ratio. They accept a job which they can finish in 4 days if they all work together for 8 hours per day. ஸோ 3 பேர் சேர்ந்து ஒர்க் பண்ணாங்க அப்படின்னா 4 டேஸில் முடிச்சிடுவாங்க. ஒரு நாளைக்கு 8 hours ஒர்க் பண்ணாங்கன்னா ஒரு நாளைக்கு 8 hours, அப்போ 4 days ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா டோட்டலாக 4 8 32 hours அவங்க ஒர்க் பண்ணியிருப்பாங்க. சரி, ஓகே. டோட்டல் டைம் பார்த்தோம் அப்படின்னா 32 hours. இது அப்புறம் 3 பேர் சேர்ந்து ஒர்க் பண்ணோம். சரி, அப்புறம் நம்ம அவங்களோட எஃபிஷியன்சியும் பெர் யூனிட்ஸ் பெர் ஹாரில் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பெட்டராக இருக்கும். சரி, ஓகே. யூனிட்ஸ் பெர் ஹாரில் நாம் அவங்க எஃபிஷியன்சிஸை அசியூம் பண்ணலாம். அவங்க எஃபிஷியன்சிஸ் இப்போ எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி பார்த்தோம் அப்படின்னா டைம் டேக்கன் ரேஷியோ நமக்கு இருக்குது 5:8:10. அப்போ எஃபிஷியன்சிஸ் அதோடைய இன்வர்ஸாக தான் இருக்கணும். 1/5:1/8:1/10. ஸோ 5 8 10 காமனாக பார்த்தோம் அப்படின்னா 40 காமன் மல்டிபிள். அப்போது ஈச் ஃப்ராக்ஷன் மல்டிப்ளை பை 40 நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா 1/5 × 40 8. அப்போது ஏவுடைய எஃபிஷியன்சி 8 units per hour அப்படின்னு எடுத்துக்கலாம். அதே மாதிரி 1/8 × 40னா 5, 1/10 × 40 அப்படின்னா 4. ஸோ இதான் அவங்களோட எஃபிஷியன்சி ரேஷியோ. ஸோ டோட்டலாக அப்போ அவங்களோட கம்பைன்ட் எஃபிஷியன்சி 8 + 5 + 4 எடுத்தோம் அப்படின்னா 17 வரும். அப்போ டோட்டல் ஒர்க்கை நம்ம என்னென்னு எடுத்துக்கலாம் அப்படின்னா டோட்டல் ஒர்க் ஈக்குவல் டு இது 17 units per hour. 1 hourக்கு 3 பேர் சேர்ந்தாங்கன்னா 17 units முடிப்பாங்க. டோட்டலாக அவங்க எடுத்துக்கிற டைம் 32 hours. அப்போ டோட்டல் ஒர்க்கு 17 × 32. 17 × 32 பண்ணால் என்ன கிடைக்கும்? ஸோ இது 7 4s are 7 2s are 14, 1 and then 2 21 24, 3 1s are 3, 3 + 2 5. ஸோ 544 units. ஸோ இதான் உங்களுடைய டோட்டலாக முடிக்கக்கூடிய ஒர்க். ஸோ ஒர்க்கை 544 unitsன்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாம். அசம்ஷன் என்ன அப்படின்னா எல்லாருடைய எஃபிஷியன்சியை நம்ம யூனிட்ஸ் பெர் ஹாராக எடுத்துக்கிட்டு டோட்டல் டைம் 32 ஹார்ஸ்ன்றதும் கொஷின்லேயே இருக்குது. ஸோ அப்போ டோட்டல் ஒர்க் இஸ் தீஸ் மெனி யூனிட்ஸ். நம்ம யூனிட்டரி மெத்தட்லேயே அப்ரோச் பண்ணலாம். சரி, எஸ். ஹவவர் Anu and Tanu work together for the first 6 days, working 6 hours 40 minutes per day. ஸோ அதில் இவங்க 2 பேரும் ஃபஸ்ட் 2 people Anu and Tanu என்ன பண்ணுறாங்க அப்படின்னா Anu and Tanu ஃபர்ஸ்ட் 6 days ஒர்க் பண்ணுறாங்க. எவ்ரி டே 6 hours and 40 minutes ஒர்க் பண்ணுறாங்க. அப்படின்னா 6 hours அது 6 hours ஃபுல்லாகவே எடுத்துக்கலாம். 40 minutesன்றது என்னது? 40 minutes is 2/3 of an hour, 2/3. ஸோ அப்படின்னா 6 2/3 தனியாக நம்ம கேல்குலேஷன் எடுத்துக்கலாம். 6 2/3 ஒரு நாளைக்கு 6 2/3 hours ஒர்க் பண்ணுறாங்க. எத்தனை டேஸ்? 6 days ஒர்க் பண்ணுறாங்க. அப்படின்னா ஸோ 36 + 4 40. அப்போ 40 hours Anu and Tanuவே ஒர்க் பண்ணியிருப்பாங்க. 40 ஹார்ஸுக்கு ஒர்க் பண்ணியிருப்பாங்க. இப்போ 40 ஹார்ஸ்ட்டு அவங்க எவ்வளோ ஒர்க்கை முடிச்சிருப்பாங்க? Anu and Tanu அப்படின்னா இவங்க 2 பேரும் சேர்ந்தாங்கன்னா 8 + 5 13 units per hour முடிச்சிருப்பாங்க. 1 hourக்கு 13 units. அவங்க மொத்தமாக ஒர்க் பண்ணுறது 40 hours. அப்போ 40 ஹார்ஸில் 13 × 40 520 unitsஸை முடிச்சிருப்பாங்க. சக்ஸஸ். அப்போ அவுட் ஆஃப் 544 units இவங்களே 520 unitsஸை முடிச்சிட்டாங்க அப்படின்னா அப்போ பேலன்ஸ் இருக்கிறது இன்னொரு 24 units இருக்குது. Then the number of hours that Manu will take to complete the remaining units வந்து 24 units தான் இருக்குது. இதை மனு பண்ணணும். மனு பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்னு சொல்லி கேட்குறாங்க. மனு எஃபிஷியன்சி 4 units per hour அப்படிங்கிறது தெரியும். 1 hourக்கு 4 units. எத்தனை ஹார்ஸ் ஒர்க் பண்ணால் 24 units முடியும் அப்படின்னு பார்த்தோன்னா 6 hours. மனு will work for another 6 hours. 6 hours is the answer. செக் பண்ணி பார்த்துடலாம். அது டீட்டா கொஷின் 6ன்றதா அப்போ ஆன்சர். கரெக்ட் ஆன்சர் 6 is right answer.